வணக்கங்க. இன்னைக்கு பல்க் ஆர்டர் ஒன்று பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம டிகே ஹோம்மேட் ப்ரௌனீஸில் ஒருத்தவங்க வந்து 7 kgs ஆஃப் ப்ரௌனீஸ் வந்து 1 டேயில் கேட்டிருந்தாங்க. ஈவினிங் ஒரு 6 to 7 நமக்கு டெலிவரி அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ராகி ப்ரௌன் சுகரில் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பொருள் தான் நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுட்ருக்கோம். சீக்கிரம் மார்னிங் ஒரு 7 நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் வந்து 60 பாக்ஸ் பீசஸாக கேட்டிருந்தாங்க. 60 காம்போ பாக்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸஸில் ஒரு 60 பீசஸ் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு 2 kg வந்து தனியாகவும் கேட்டிருந்தாங்க. நம்ம எப்போவுமே டபுள் பாயில் பண்ணுறப்போ பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் எப்போவுமே சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மிக்சிங்க்கு மட்டும்தான் நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஹீட்டிங் மெத்தடுக்கு நான் என்றைக்குமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். ஓவன்லேயும் நான் வைக்க மாட்டேன். இப்போ நம்ம எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ ஒவ்வொரு ட்ரேவாக நம்ம வந்து ஒரு 5 ட்ரே இப்போ நம்ம பேக் பண்ணோம். அதனால 5 இல்லைங்க, சாரி 7 ட்ரே நம்ம பேக் பண்ணோம். அது நான் 7 ட்ரே முழுசாக நான் வீடியோ எடுக்கல, 5 தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸஸில் போட்டு தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். நான் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுட்டு அப்புறம் தான் கட் பண்ணேன். மேலே கனாஷ் டாப்பிங் வந்து நான் ஃப்ரீயாக தான் அதில் போட்டு கொடுத்தேன். அதுக்கெலாம் நான் அமௌண்ட் எதுவுமே வாங்கலை. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் குக்கீஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.